இன்னைக்கு நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்தசாரதியோடைய கிச்சனில் தாங்க இருக்கேன். இப்போ என் கூட நிற்கிறது வந்துட்டு பவித்ரா பார்த்தசாரதி. பவித்ராவுக்கு வந்துட்டு வெளியில் கூட்டிகிட்டு போகும்போது அடிக்கடி சீஸ் பால்ஸ் தான் வேணும்னு சொல்லிட்டு அடம் பிடிப்பாங்களாம். அதனால் அவங்க வீட்டுக்காரவங்க என்ன பண்ணிட்டாங்க, நீங்கள் இங்கேயே சமைச்சு கற்றுக் கொடுத்துருக்கேன், எனக்கு வேலையும் மிச்சம், நேரமும் மிச்சம், பணமும் மிச்சம் அப்படின்னு சொல்லி என் தலையில் கட்டிட்டு போயிட்டார் இந்த பொண்ணு, இல்லையம்மா? ஓகே, கார்ன் அண்ட் சீஸ் பால்ஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவை அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம். மேஷ்டு பொட்டேட்டோ, அதாவது உருளைக்கிழங்கு வேக வச்சு ஸ்மாஷ் பண்ண பொட்டேட்டோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்ன், அமெரிக்கன் கார்ன் சொல்லிட்டு இருக்கும், ஸ்வீட்டாக இருக்கும். அது வந்து டின்டே கிடைக்கும், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஃப்ரோசன் கார்ன் நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா, கொத்தமல்லி, பூண்டு, பெப்பர் தூள், சீஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம், மைதா கொஞ்சம், உப்பு, பிரெட் க்ரம்ஸு, எண்ணெய். சமைக்கிறதுக்கு வந்துட்டு நான், பார்க்குறதுக்கு வந்துட்டு பவித்ரா. ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம அந்த டம்ப்ளிங்ஸுக்கு முதல்ல நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த இது சாப் பண்ணிக்கலாம், அந்த கொத்தமல்லி கார்லிக்லாம். ஓகே, கொடுங்க. கொத்தமல்லி கொஞ்சம் ஃபைன் சாப் பண்ணிவிட்டு கார்லிக் வந்துட்டு ஃபைன் சாப் பண்ணிக்கலாம். காரத்துக்கு இது ரெண்டு மட்டும் தானா? க்ரீன் சில்லியும் பிளாக் பெப்பர் பவுடரும் தான். இது ரெண்டு மட்டும் தான். இதையும் நல்லா சாப் பண்ணிக்கணும். எதுவா? இதையும் நல்லா கட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ காய் கட் பண்ணிட்டோம். அடுத்தது வந்துட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணது. ஆமாம், ஸ்மாஷ் பண்ணது. எப்படி இதை வேக வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணி வேக வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இது வந்து ஒரு 4 பொட்டேட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 200 கிராம் வரும். அதே மாதிரி 200 கிராம் வந்துட்டு கார்ன்ஃப்ளவர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய், க்ரீன் சில்லி, சாப்டு கார்லிக், சாப்டு கொரியாண்டர். அதுக்கப்புறம் இந்த கார்ன் கோரஸாக அடித்து வச்சுருக்கிற கார்ன். இப்போ கடைசியாக வந்துட்டு சீஸ் வந்துட்டு கிரேட் பண்ணி. சீஸ் வந்து லைட்டாக துருவி போட்டுட்டோம். லைட்டாக இல்லை, நமக்கு எவ்வளோ வேணுமோ அதே மாதிரி, பொட்டேட்டோ எவ்வளோ போட்டோமோ அதே மாதிரி சீஸ் போட்டுக்கிட்டால் சரியாக இருக்கும். சில்லி போட்டிருக்கோம், கொஞ்சமாக பிளாக் பெப்பர் பவுடர், சால்ட்டு தேவையான அளவு. ஆமாம், எவ்வளோ தேவையோ அவ்வளோ. பொட்டேட்டோவில் உப்பு போட்டு வேக வச்சுருந்தீங்கன்னா இதில் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. சீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்துட்டு அதிலே சால்ட்டு கொஞ்சம் இருக்கும், ஸோ அதனால் மைல்டாக வந்துட்டு போட்டுக்கிறது பெட்டர். இல்லைனா ரொம்ப உப்பு கறிக்கிற மாதிரி இருக்கும். சரியா? இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். சீஸு, பொட்டேட்டோ, ஃப்ளாரு எல்லாமே ஒன்றா வந்துட்டு ஈவனாக வரணும். டம்ப்ளிங்ஸ் மாதிரி டோ மாதிரி ரெடி பண்ணிக்கணும். இப்போ வந்துட்டு சின்ன சின்ன டம்ப்ளிங்ஸ் நமக்கு என்ன சைஸ் வேணுமோ சீஸ் பால்ஸு அந்த சைஸுக்கு வந்துட்டு ஒரு டம்ப்ளிங்ஸ் ரெடி பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி ட்ரை ஃப்ளார் இருக்கு இல்லையா, இந்த ட்ரை ஃப்ளார் மைதா மாவு பண்ணலாம் வாங்க, இதே சைஸ் வரணும். ஓகே, கொஞ்சம் மைதா மாவில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு தோசை பதம் மாதிரி, ஓகே, கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கணும். முதல்ல சீஸுன்றதுனால வெளியில் வந்துட்டு ஃப்ரை பண்ணும்போது அவுட்டர் ப்ராப்பராக நீங்கள் சீல் பண்ணலை அப்படின்னா அந்த சீஸ் வந்துட்டு இந்த டெம்பரேச்சரில் ஃபுல்லாக மெல்ட் ஆகிடும், கடாயிலே போயிடும். நிறைய பேர் வந்து இங்கே தான் மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக தான் வந்துட்டு இந்த சீலிங் ப்ராப்பராக, பைண்டிங் வந்துட்டு கரெக்டாக ப்ராப்பராக இருக்கும். பிரக்கம்ஸ் இந்த பிளேட்டில் கொட்டிக்கலாம் கொஞ்சம். ஓகே, இப்போ நம்ம ஏற்கனவே வெட் ஃப்ளாரில் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா? ஆமாம், ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதை வந்துட்டு இந்த ட்ரை ஃப்ளாரில் இருக்கிறது வந்துட்டு வெட் ஃப்ளாரில் போட்டு இதை வந்து இதில் போட்டு ப்ராப்பராக பைண்டிங் உங்களுக்கு கிடைக்கும். டைரெக்டாக நம்ம வெட் ஃப்ளாரில் போட்டோம் அப்படின்னாங்கன்னா நமக்கு வந்துட்டு இன்னும் உள்ளே இருக்கிறது ஈரோன்றதுனால அதாகும். அதை முதல்ல அந்த இதை வந்துட்டு ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெட் ஃப்ளாரில் போடுவோம். அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை பற்ற வச்சு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டே வந்துட்டு எண்ணெய் காய வச்சுட்டு போட்டுருக்கலாம். பட் இது கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்றதுனால கொஞ்சம் லேட் ஆகும். அதுக்குள்ளே எண்ணெய் காஞ்சிரும். எண்ணெய் வந்துட்டு ஃப்ரை பண்ணுற அளவுக்கு 90 டிகிரி ஃபேரன்ஹீட் கிட்ட நமக்கு டெம்பரேச்சர் இருந்துச்சுன்னா தான். ஏன்னா இது வந்து ரொம்ப நேரம் வந்து உள்ளே போட மாட்டோம், போட்டுட்டு டக்குன்னு அவுட்டர் மட்டும் ஃப்ரை ஆகும். உள்ளே வந்துட்டு அந்த சீஸ் ஆல்ரெடி பொட்டேட்டோ வந்துட்டு மேஷ்டு பொட்டேட்டோ பாயில் பண்ணி ஸ்மாஷ் பண்ண பொட்டேட்டோ இல்லையா? ஸோ அது உங்களுக்கு இதுக்கு மேலே ஒன்றும் வேகிறதுக்கு ஒன்றும் இல்லை. கார்ன் பாயில்டு கார்ன். ஸோ அதுவும் உங்களுக்கு வேகிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த அவுட்டர் பைண்டிங் மட்டும் குக் ஆகும். ஓகே, ஃபயர் நல்லா ரெடி பண்ணிவிட்டு
டெம்பரேச்சர் வந்து குறைச்சிக்கணும். ஓகே, போட்ட உடனே அந்த கலர் ஷேட் மாறிடுச்சு. ஆமாம், அதான் டெம்பரேச்சர், அந்த ப்ராப்பர் டெம்பரேச்சர் வச்சுருந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதுக்கு மேலே நீங்கள் விட்டிங்கன்னா அது சீஸ் வந்துட்டு உள்ளே வந்து போட்ட உடனே எடுத்துக்கணும். யா, கொஞ்சம் நேரம். பவித்ரா, இந்தாங்க நீங்கள் ஆசைப்பட்டு கேட்ட சீஸ் பால்ஸ், கார்ன் சீஸ் பால்ஸ் டம்ப்ளிங்ஸ். உங்களுக்கு எச்சு வருதுன்னு எனக்கு தெரியும். கண்டிப்பாக சிம்பிள் டிஷ் தான். நீங்கள் கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி ரொம்ப சூப்பராக இருக்குது. சாப்பிடும் போதே அந்த உள்ளே இருக்க ஸ்பைசி நல்லா தெரியுது. மெல்ட்டியாக இருக்குது, செம்மையாக இருக்குது. ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூமா. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா? கார்ன் சீஸ் பால்ஸ் தேவையான பொருட்கள்: வேக வைத்து மசித்த உருளைக்கிழங்கு, சோளமணிகள், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, பூண்டு, மிளகுத்தூள், சீஸ், சோளமாவு, மைதா மாவு, உப்பு, பிரெட் தூள், எண்ணெய். செய்முறை: முதலில் கொத்தமல்லி, பூண்டு, பச்சை மிளகாய் ஆகியவற்றை நறுக்கி வைக்கவும். ஒரு பாத்திரத்தில் உருளைக்கிழங்கு, சோளமாவு, பச்சை மிளகாய், பூண்டு, கொத்தமல்லி, அரைத்த சோளம், துருவிய சீஸ், மிளகுத்தூள், உப்பு ஆகியவற்றை சேர்த்து கலந்து சிறு உருண்டைகளாக பிடித்து மைதா மாவில் தோய்க்கவும். ஒரு பாத்திரத்தில் மைதா மாவை கரைத்து வைத்துக் கொள்ளவும். தட்டில் பிரெட் தூளை எடுத்து வைக்கவும். சீஸ் உருண்டைகளை மைதா கலவை மற்றும் பிரெட் தூளில் தோய்த்து எடுத்து வைத்துக் கொள்ளவும். வாணலியில் பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி காய்ந்ததும் சீஸ் உருண்டைகளை எண்ணெயில் போட்டு பொரித்தெடுக்கவும். இப்பொழுது கார்ன் சீஸ் பால்ஸ் தயார்.